நம்ம சாதாரணமாக ஆரம்பிக்கிற ஒரு ட்ராவல் தாங்க லைஃப்பில் மறக்க முடியாத பல ஞாபகங்களை நமக்கு கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பாக தான் இந்த வைசாக் ட்ரிப் எங்களுக்கு இருந்துச்சு. அதுவும் இந்த வனஜங்கி சன்ரைஸ் வியூவை எங்களால் மறக்கவே முடியாது. வாங்க வெடிக்குள்ளே போகலாம். இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கிளம்பி வைசாக் வந்துடுங்க. அதாவது விசாகப்பட்டினம். அங்கேருந்து தான் நம்ம ட்ரிப்பை ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் இந்த ஃபேமிலி ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணோம். சென்னையிலேருந்து நைட்டு கிளம்பி ஏர்லி மார்னிங் வைசாக் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வைசாக்லேருந்து கார் புக் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 days ட்ரிப்பாக தான் அதை பிளான் பண்ணியிருந்தோம். முதல் நாள் அரக்கு வேலி, அடுத்த நாள் வனஜங்கி சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு, 3ஆம் நாள் வைசாக்கை சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர தான் எங்கள் பிளானு. இந்த வீடியோவில் நம்ம வனஜங்கி சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வைசாக்லேருந்து நம்ம இப்போ அரக்கு போயிட்டுருக்கோம். இது ஆந்திர மாநிலம் அல்லூரி ஸ்ரீ சீதாராமராஜு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். வைசாக்லேருந்து அரக்கு வேலி 120 கிலோமீட்டர்ஸ், மினிமம் 4 hours ஆகும். போகிற வழியில் 2-3 பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அரக்குக்கு போகிறோம். பொரா கேவ்ஸ், கட்டிகா வாட்டர் ஃபால்ஸ், வியூ பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அரக்குக்கு கிளம்பிட்டோம். இதை பற்றிய ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஈவினிங் 6:30 போல் நாங்கள் அரக்கு வேலி ரீச் ஆகிட்டோம். அங்கே தான் நாங்கள் ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். சீசன் டைம்ங்கிறதுனால அந்த ஹோட்டலில் அந்த இடத்துடைய பாரம்பரிய டான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. செமையாக ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் 3:30க்கெல்லாம் வனஜங்கி வியூ பாயிண்ட்டுக்கு ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். எவ்வளோ ஏர்லியாக கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்புங்க. அப்போ தான் வனஜங்கி சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியும். அரக்கு வேலியிலேருந்து வனஜங்கி சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டு 50 கிலோமீட்டர்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா வனஜங்கி சன்ரைஸ் வியூக்கு நியர்பையாக இருக்கிற பாடேருன்ற ஊரில் நைட்டு ஸ்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த 10 கிலோமீட்டரை தாண்டி போகிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு ஸ்லோப்பாக இருக்கும், பனி அதிகமாக இருக்கும், இருட்டாக இருக்கும். பொறுமையாக தான் ட்ரைவ் பண்ணி போக முடியும். 4:30க்கெலாம் நாங்கள் ட்ரெக்கிங் பாயிண்ட் வந்துட்டோம். இங்கேருந்து மேலே நடந்து தான் போகணும். இதுக்கப்புறம் மேலே கார்லேயோ பைக்லேயோ போக முடியாது. போலீஸ் செக் போஸ்ட் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம விட மாட்டாங்க. இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். இங்கேருந்து மலை மேலே போகிற வரலும் எந்த ஸ்ட்ரீட் லைட்டுமே இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். ரோடு பார்த்தீங்கன்னாலும் சிமெண்ட் ரோடோ தார் ரோடோ இருக்காது, கல்லும் மண்ணுமாக தான் இருக்கும். அதுக்கு தேவையான டார்ச் லைட்டு, சேஃப்டி ஷூ, ட்ரெக்கிங்க்கு தேவையான எல்லா ஆட்டத்தையும் எடுத்துக்கங்க. இந்த ரோடு ரொம்ப ஸ்லோப்பாகவோ ஸ்லாண்டிங்காகவோ இருக்காது. நடந்து வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 1-1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் வரும். இங்கேருந்து தான் திருப்பி நம்ம மலைக்கு மேலே வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். நம்ம இப்போ இதுவரையிலும் வந்த ரோடு ஓரளவுக்கு நடந்து வரதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ இந்த என்ட்ரன்ஸில் நம்ம மேலே போகிறது வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும். ஸ்லோப்பாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, ரோடு நடந்து போகிறதே வந்து 2 பேர் தான் அகலமாக நடந்து போகலாம். அந்தளவு தான் ரோடு வித்து இருக்கும். அதே மாதிரி கல் அதிகமாக இருக்கும். மரத்துக்கு நடுவில் செடிக்கு நடுவுலையோ பூந்து தான் போகிற மாதிரி இருக்கும் மேலே. அதனால் சேஃப்டியாக பத்திரமாக நடந்து போகணும் இந்த பாதையில். இந்த ரோடை பகலில் எடுத்த வீடியோ கிளிப் ஒன்று சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஹில்ஸோட டாப்புக்கு நம்ம வந்தாச்சு, சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கிட்ட. ஸோ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பாயிண்ட் கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஆர்ச் வரலும் ஒரு 1.5 கிலோமீட்ரு. அதே மாதிரி மலையோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிலேருந்து ஹில்லோட டாப்பு வியூ பாயிண்ட் வரலும் ஒரு 1.5 கிலோமீட்ரு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 கிலோமீட்டர் வரலும் நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம மேலே வரோம் அப்படின்னா அதுக்கு ஒர்த்தான சன்ரைஸ் வியூவாக இருக்கும் இது. இந்த சன்ரைஸ் வில் சர்ப்ரைஸ் யூ. மலை மேலே, அதுவும் மேகத்துக்கு மேலே அந்த சன்ரைஸ் ஆகிற இடத்த பார்க்கும்போது கோல்டன் எல்லோ கலரில் அந்த இடமே பிரகாசமாக இருந்துச்சு. சீசன் டைம்ங்கிறதுனால நிறைய பேர் வந்துருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டதுனால நாங்கள் இதே இடத்துல உட்காந்துட்டோம். சன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க மலையோட டாப்பில் ஏறி டாப் வியூ பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி 5:30க்கெல்லாம் மேலே வந்துட்டோம். கீழேருந்து 1 hour ஆச்சு மேலே நடந்து வர்றதுக்கு. கரெக்டாக சன் ரைஸ் ஆகிற நேரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் இயர்லியாக ரீச் ஆகிட்டிங்கன்னா நல்லது.
இந்த வனஜங்கி சன்ரைஸ் வியூ மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பக்கத்தில் இருக்க இந்த மலை மேலே ஏறி நம்ம டாப் வியூவை பார்க்க போகிறோம். அங்கேருந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க எல்லா மலையுமே நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் க்ளவுட்ஸ்க்கு மேலே நம்ம இருப்போம், நமக்கு கீழே க்ளவுட்ஸ் இருக்கும். அங்கேருந்து பார்க்கும்போது எல்லா மலையோட டாப்புமே நமக்கு தெரியும். உங்களுக்கு ட்ரெக்கிங், ஹில் ஸ்டேஷன், சன்ரைஸ் வியூ, நேச்சர் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும். வியூ பாயிண்ட்டுக்கு நடந்து வர வழியில் லோக்கலில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையான வாங்கிக்கலாம். இல்லைன்னா சேஃப்டிக்கு நீங்கள் கொண்டு வந்துடுறது ரொம்ப பெட்ரு. ரொம்ப வயசானவங்க, குழந்தைங்களை அழைச்சிட்டு வராதிங்க. ட்ரெக்கிங் பண்ணி மேலே நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். இங்கே வரதுக்கு கரெக்டான சீசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு ஃபெப்ரவரி. வின்டர் சீசனில் சூப்பராக இருக்கும். இந்த 3 days வைசாக் ட்ரிப்பை தனி வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.